ஏதாவது தடங்கல் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, மண்டபன்னு கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். என்ன பரமா இப்படி எல்லாம் பேசுற? பெரியவங்கங்கிற மரியாதை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? அதெல்லாம் நிறையாவே இருக்கு. அதனாலதான் ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருக்கேன். இல்ல அங்கேயே பேசியிருப்பேன். எனக்கும் இளமதிக்கும் எத்தனை தடைக்கு அப்புறம் மண்டபம் வரைக்கும் இந்த கல்யாணம் வந்திருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இது நீங்க இல்ல, வேற யார் உள்ள புந்து கெடுக்கணும்னு பார்த்தாலும் வேற பரமானதான் பாப்பீங்க. எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பிடக்கூடாது, புரியுதா? இல்ல இல்ல பரமா, சத்தியமா நான் இனிமே எதுவுமே பண்ணல, சரியா? பண்ணத கண்ணால பார்த்த என்கிட்டயே சமாளிக்கிறீங்களா? அதனாலதான் காலம் மிச்சதோட நிறுத்திக்கிட்டேன். இல்ல கழுத்திலே மிதிக்க ரொம்ப நேரம் இருக்காது. ஏதோ இளமதியோட சொந்தங்கிறனால இதோட விட்டு போறேன். ஜாக்கிரதை. அம்மா மாமா. என்னடா இவன் என்ன பண்றான்? வா, சூப்பரா இருக்கு. மாப்ள, டேய் மாப்ள, டேய் மாப்ள, டேய் என்னடா கனவு கண்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நாளை காலையில இதே மணமேடையில சண்டை கோழி என் பக்கத்துல உட்காந்துருப்பா, நான் அவ பக்கத்துல உட்காந்துருப்பேன். ஐயர் தாலி எடுத்துட்டு வந்து என் கையில கொடுப்பாரு. அது அப்படியே இளமதி கழுத்துல